போன ஆண்டு ரமணா மாதத்தின் அன்று ஒரு நாள் தளபதி அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அன்னைக்கு இஸ்லாமியர் மார்க்கத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்னைக்கு ஒரு நாள் அவர் நோன்பு வச்சாரு. ஃபுல் டே காலையில ஃபஜர் நமாஸ்லேருந்து சாயந்தரம் ஈவினிங் மக்ரிப் நமாஸ் வரைக்கும் அவர் தொழுகை பண்ணாரு. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்னைக்கு சும்மா ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு பண்ணாம நோன்பு வைத்து காலையிலேருந்து எழுந்து உண்மையாக மார்க்கத்துக்கு மரியாதை கொடுத்து நோன்பு வைத்து இஸ்லாமிய மதத்துக்கு மரியாதையும் உணர்வுபரமா கொடுத்தாரு. அது பெருமையோட நான் இந்த இடத்த பதிவு பண்ணிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக என எதற்கும் அஞ்சாதவர், எதற்குமே அஞ்சாதவர் அன்னைக்கு எங்க தலைவர் சொன்னாரு. அது இஸ்லாமிய சமுதாயத்து முன்னாடி ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. ஆனா நாங்க பாஜக எதிரி தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எங்களை பார்த்து பாஜக பி டீம்ன்றாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கினாங்க யார் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றது மக்கள் தெரிஞ்சுக்கினாங்க. நான் இதை பதிவு பண்ணிடுறேன். உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள், மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய சொல்லிடுறேன் சார். 2 நிமிஷம் மேகி நூடல்ஸ் தயார் பண்ற மாதிரி சீக்கிரம் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நோ கான்ட்ரோவர்சி ப்ளீஸ். இஸ்லாமிய மக்களுக்கு மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரமலான் மாதத்துல அந்த அரிசியை மெட்ரிக் டன் 5700 உயர்த்தி தந்தாங்க. நாகூர் தர்காவுக்கு சந்தன கட்ட தந்தாங்க. திமுக சொல்றாங்க நாங்க 3.5 கொடுத்தாங்கன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு 10 விழுக்காடு வேணும்னு கேட்டோம். ஆனா கடந்த ஆட்சியில அவங்க தேர்தல் வாக்குறுதியில எப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப இவங்க நடந்து முடிந்த ஆட்சியில உயர்த்தி தரோம்னு சொன்னாங்க. 3.5% கொடுத்தது தமுமுகவா இருக்கும் போது பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கையும் மதியாரக்கூடிய பொதுச் செயலாளர் எஸ் ஹைதர் அவர் கையில கொடுத்தாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த வாக்குறுதி இஸ்லாமிய மக்களுக்கு உயர்த்தி தரோம்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா இல்லையா? இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இதை மட்டும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கு, பாத்தீங்கன்னா இப்போ எல்லா துறையும் இருக்கு. இஸ்லாமிய மக்கள் களத்தில் நின்று இது பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தினால எந்த ஒரு விஷயம் முடிச்சிடறேன் சார். என்ன பேசவே விடாட்டி எப்படி? நான் ஆதாரத்தோட பேசுறேன் சார், ஆதாரத்தோட பேசுறேன். உறுப்பினர் நீங்க இருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு ஒரு வரியில பாருங்க. இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்ல உட்காருங்க 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 உட்கார வச்சுட்டு உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க, அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல நீங்க இல்லைங்க உட்காருங்க. பாருங்க மாண்பு உறுப்பினர் தாகி இருங்க இருங்க இருங்க. அவையில் உள்ள இஸ்லாமிய உட்காருங்க உட்காருங்க வேண்டாம் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க உட்காருங்க சார். மாண்பு உறுப்பினர் தாகிரா அவர்கள் ஒரு நல்ல பதிவை சொன்னார்கள், அதை அனுமதித்தேன். இருங்க உட்காருங்க. ஒருவர் பெருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்ப இருங்க தமிழகத்தை இருங்க உட்காருங்க. தமிழகத்தை முன்னாலே ஆட்சி செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்தை சார்ந்து செய்த திட்டங்களை எல்லாம் சொல்வதற்கு கூட நான் இங்கே அனுமதி அளித்தேன். இன்னொரு செய்தி கூட அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். ஹஜ் பயணத்திற்கு நீங்கள் நிறைய செய்து கொண்டு வருகின்றீர்கள். கிறிஸ்தவர்கள் புனித பயணம் செல்வதற்கு ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறாமா என்று புரட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவரிடம் நான் போய் கருத்து சொன்னேன். இந்தியாவில் யாரும் செய்யவில்லை. புனித பயணம் செல்வதற்கு, எருசலேம் செல்வதற்கு
நீங்கள் உதவித்தொகை வழங்கலாம் என்று சொன்னேன். வீட்டிலேயே ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்த சொன்னார்கள். மாண்புமிகு உறுப்பினர் மனோஜ் பாண்டே அவர்களுக்கு தெரியும். மாண்புமிகு ரவி பெர்னாட் எக்ஸ் எம்பி இன்பதுரை போன்றவர்கள்லாம் இணைந்து நின்று ஒரு வீட்டிலேயே கிறிஸ்துமஸ் விழா நடத்தி அந்த ஆண்டு என்ன செய்தார்கள் என்றால் 500 பேருக்கு 20,000 ரூபாய் என்று எருசலேம் புனித பயணம் செல்வதற்கு அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் உடனடியாக உத்தரவு கொடுத்தார்கள். நான் சொல்வதற்கு காரணம் என்னென்றால் அவ்வப்போது அரசனுடைய கவனத்திற்கு சிறுபான்மை மக்களது பிரச்சனைகளை கொண்டு செல்கிற போது முந்தைய ஆட்சியால் என்ன செய்தார் எல்லாம் சொன்னார்கள். இப்போது மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் பேசுவது நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், உங்களை காட்டிலும் விஞ்சி நிற்கிற பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டு அந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு சொல்லுகிறார். அவர் பேசி முடிக்கட்டும்.